ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல லில்லி லவ் பேர்ட் அப்படிங்கிற ஒரு கேம் தான் அனுப்புகிறோம். வாங்க கேம்குள்ளே போய் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேமும் அதே பேரி பிரிசான் கேம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ளே எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் தீம் பார்த்தா தெரியுது. எப்படி இருக்குன்னு தெரிலங்க. சரி வாங்க விளையாடலாம். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். உள்ள எதுவும் ஓகே. அங்கே பாருங்க, அவள் ஹேரை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அவள் ஹேரு பயங்கரமா முரட்டு திணி போட்டு வளர்த்துருப்பா போலங்க. நம்ம என்ன தேய்ச்சி சீயக்காலாம் போட்டு குளிச்சாலும் முடி வளர மாட்டுக்கு. அவளுக்கு மட்டும் முரட்டத்தனமா முளைச்சிருக்குங்க. எவ்வளோ நீளம் முடிய வச்சே நம்ம சோழிய முடிச்சிருவோம் பிள்ளையா. அங்கே தூரத்து அவன் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு தொங்குதுன்னு. ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிட்டு போவாங்க. என்ன இருக்குதோ தெரியலையங்க. வாட்டர் பேர்ல வாட்டர் இருக்குது. இது லில்லி லவ் பேர்ட்ஸ்னால லவ் பேர்ட்ஸா அங்கங்க நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத போய் பார்ப்போம். ஓகே, இந்த விதம் முடிஞ்சல. மேலே தான் ஏறி போனோம். மேலே ஏறி போகலாங்க. மேலே என்ன ஆபத்து வச்சிருக்கான்னு தெரில. அந்த லவ் பேர்டு. நீங்க பேர்டாக்கா? பேர்டா? நீங்க பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கீங்க. நீங்க லவ் பேர்டா? ஓகே, மேலே போகலாம். பாருங்க கலர் கலரா போட்டு வச்சிருக்கு பிளேட்டை. கரெக்டாக இதில் ஜம்ப் பண்ணி போனோங்க. இப்போ அந்த சுத்தியில் எடுத்து இதை உடச்சி, சுத்தியெல்லாம் இது ஸ்பேனரான்னு தெரில, அதை எடுத்து உடச்சிட்டு உள்ளே போவோம். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்டாங்க கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துக்க ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். என்னங்க உடைக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம எவ்வளவு ஸ்பீடா அடிச்சாலும் அது என்னமோ தலையை தட்டி விட்ட மாதிரி லைட்டா அடிக்கி. ஒரு லவ் பேர்ட்ல அப்படிதான் அடிப்பாங்க. முரட்டத்தனமா அடிக்க மாட்டாங்களா இருக்கும், லைட்டா டச் பண்ணுவாங்களா இருக்கும். நீ எங்க போனன்னு வேற தெரியலையே. இங்க பாருங்க, அந்த நிக்கு பாருங்க, அந்த லவ் பேர்டு அது என்ன பண்ண காத்திருக்கோ தெரியலையேங்க. இது பக்கத்துல போனாலே நம்ம சோழியை முடிச்சு விட்டுருமே. நம்ம இப்படிதான் தப்பிச்சு போறதுன்னு தெரியலங்க. அந்த அனுக்கு பாருங்க, அந்த லவ் பேர்டு அது கண்ணில் படாம போகணும். கரெக்டாவே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அதுல செட் பண்ணிட்டு தப்பிச்சு போக வேண்டியதான். ஐயோ, அவங்கிட்ட ஓடுறா கைப்பில ஓடு. நல்லா விளக்கிங்க, தப்பிச்சுட்டா. யாருக்கிட்ட எங்ககிட்டே வேணாங்க. எத்தனை பேரை பார்த்துருக்குறோம். எங்கையில எப்படிக்கலான்னு பார்த்தியா? உன் கையில சிக்க மாட்டேன்டி போடி லவ் பேர்டு. தப்பிச்சு வந்துட்டாங்க வழியா. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய டைனோசர்னு பாத்தீங்களா? பயங்கர பெருசா இருக்கு. அடேங்கப்பா, நான் இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லையங்க. பயங்கர முரட்டு தீனியா இருக்கும் போல. அவ முடிக்க மட்டும் தான் முரட்டு தீனி போட்டிருக்கான்னு பார்த்தேன். இந்த டைனோசருக்கும் முரட்டு தீனியா பிடிச்சிருக்கா. ஐயோ பாச்சுடா, ஏன்டா உள்ள குதிச்சு வந்த உன்னை சோழிய முடிச்சுட்டா. முடிய வச்சு நம்ம கழுத்து நெரிச்சிட்டாங்க. மோசமான ஆளா இருப்பா போல அந்த லவ் பேர்டு. லவ் பேர்டு தானேன்னு நினைச்சேன், அன்பா இருப்பான்னு நினைச்சேன். இவளுக்கு அன்புனா என்னன்னே தெரியாது போல. இவ அராஜகம் பிடிச்சவ போல. ஓகே வாங்க போலாம். மோசமான ஆளா இருக்கா. இவ கையில சிக்கணும், நம்மளை சிதைச்சிருவா. இப்போ சுத்தி கேமரா ஸ்பீக்கர் எல்லாம் வச்சிருக்கு அந்த லவ் பேர்டு. கரெக்டா போனோம், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டோம். அதனால மேலே ஏறி கரெக்டா போடிட வேண்டியதான். ஓகே, ஜம்ப் பண்ணி கீழே வந்தாச்சு. அப்புறம் எங்க போறது? இந்த சைடு போகணுமா? இந்த சைடு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்க பாருங்க டிஃப்ரெண்டா ஒருத்தன் இருக்கிறான். இவன் யாருடா? அட கடவுளே, இது என்ன ஒத்தக்கண்ணா இவன்? அட ஒத்தக்கண்ணா. தம்பி, இந்த பக்கம் தான் போகணும். அங்க போகாத, அவகிட்ட மாட்டிக்கிடுவேன். இந்த பக்கம் போனாதான் உன்னால தப்பிக்க முடியும். உனக்கு வழிகாட்டதான் நான் வந்து இங்க நிக்கிறேன். தப்பிச்சு போயிடுறா தம்பி, எப்படியாவது. அவகிட்ட மாட்டிக்கிடாதடா. ஓஹோ, ஒத்தக்கண்ணே, நீங்க என்ன காப்பாதான் நிக்கிறீங்களா? நான் கண்டிப்பா தப்பிச்சு போயிருவேன். அந்த லவ் பேர்டு கிட்ட நான் சிக்க மாட்டேன். பாருங்க, நெருப்பு குழம்புல டக்கெல்லாம் மிதக்க விட்டுருக்காங்க. அட கொடுமையே. ஒரு டக்கு 2 டக்கு இருந்தா பரவாயில்ல, 4-5 டக்கு அதை மிதக்க விட்டுருக்காங்க. அதுல வேற சீட் வச்சிருக்காங்க. நம்ம அதுல போலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, ஜம்ப் பண்றதுக்குள்ள உள்ள விழுந்து மரியாசல் ஆயிருந்தமே. ஒரு மனுஷன் எத்தனை மரியாதை. ஐயோ, மீண்டுமா ஆகுறது? ஜம்ப் பண்ணி ஐயோ, மறுபடியும் உள்ள விழுந்துட்டாங்க. முடியலங்க, என்னால முடியல. எத்தனை தடவை தாங்க உள்ள விழுறது. இப்ப கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிடணும். வந்துட்டோம். அவனுக்கு கொஞ்சம் தூரம் தான். அங்க பாருங்க என்னெல்லாம் கொடூரம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. மெழுகுதிரி வச்சிருக்காங்க. கேண்டில்ஸ் இவ்வளவு வெளிச்சம் இருக்கும்போது கேண்டில்ஸ் ஏற்றி வச்சிருக்காங்க. டக்க நெருப்புல மிதக்க விட்டுருக்காங்க. எந்த டக்கு நெருப்புக்குள்ள இருந்துச்சுன்னா 65 ஏறாதாங்க. இதெல்லாம் என்னங்க கொடுமை. இவங்களால மட்டும் தான் அப்படிலாம் யோசிக்க முடியும்னு நினைக்கிறேன்.
பயங்கர பிரில்லியண்டா யோசிச்சிருக்காங்க. உங்களால மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்க முடியும், மற்ற யாராலையும் இப்படிலாம் யோசிக்க முடியாது. ஓகே, இங்க பாருங்க இவ்வளவு பெரிய டக்லயே வாய் செஞ்சு வச்சிருக்காங்க. மோசமான அண்டா வாயெல்லாம் இருக்குது. கீழே அப்படி என்னதான் இருக்குது? ஓஹோ, படிக்கட்டா? அதுல ஏறி போலாம் போல. படிக்கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த படி மேல நம்ம ஏறி தப்பிச்சு போனோம். வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க போறது? ஐயோ, எவ்வளவு பெரிய டக்கோட மண்டை! இந்த மண்டையில மாட்டினோம் அது நம்மளை சிதைச்சிரும். அதனால அது போன பிறகு போவோம். அங்க பாருங்க எவ்வளவு பெரிய மண்டைன்னு. நின்று பார்த்தோம், ஒரே அமுக்கி நம்ம சோடியை முடிச்சு விட்டுருவாங்க. அதனால கரெக்டா போனோங்க. இங்க வந்தாச்சு. இப்ப இங்க போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம். அந்த வருது ஓடு ஒளிஞ்சுக்கோ. நல்ல வரைக்கும் இங்க தப்பிச்சிட்டோம். அதோடைய எஃபெக்ட் ரொம்ப மோசமா இருக்கும். இங்க வந்துட்டோம். எல்லாமே பர்பிள் கலர்ல இருக்குங்க. பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும். இது நல்ல பர்பிள் கலர்ல அழகா பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவே எப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இங்க பாருங்க எல்லாமே பர்பிள் கலர்ல இருக்கு. அந்த லவ் பேர்டுக்கு பர்பிள் கலர்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஐயோ, அது நம்ம எடுத்து விழுங்கிருச்சா? நல்ல வேலைக்கு இங்க விழுங்கல. எல்லா இடத்துலயும் கோழி தானே பக்கத்துல போனோம்னு வச்சுக்கோங்க, விழுங்கிடும். அந்த கோழியோட வாய் பயங்கரமான மோசமான வாயா இருக்கு. இது அண்டா வாய் இல்ல நார வாய். தப்பிச்சு ஓடிடா, கைப்புள்ள நின்றாத, உன்னை சாகடிச்சிருவான். கோழி போயிட்டு வரட்டா? தப்பிச்சிட்டோம்ல. எப்படி நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். நாங்க லில்லிக்கே டாட்டா பாபாய் சொல்லிட்டு வந்தோம். நீலாம் எனக்கு ஜுஜிபி மேட்டர் தப்பிச்சு மேல வந்துட்டாங்க. ஜுஜிபி மேட்டர்னு சொல்லுவோம், ஆனா 5 நிமிஷத்துல மரியாசல் ஆயிடுவோம். அதனால காமெடிக்கு தாங்க சொல்றோம். நம்மளுக்குலாம் அந்த அளவுலாம் நம்ம டெவலப் ஆகல. போவோங்க. இங்க போய் ஜூஸை குடிப்போம். ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் ஓட ஆரம்பிக்கலாம். அவ்வளோ தூரம் ஓடி வந்தது களைப்பாயிடுச்சு. இப்போ பாருங்க நம்மளோட பவரை, சூப்பர் பவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க எப்படி ஜம்ப் பண்ணி வரோம்னு. கரெக்டாக ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதாங்க. வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வந்தாச்சு. ஐயோ, நல்ல வேலைக்குங்க. பாருங்க ஜம்ப் பண்ணவே முடியல. எப்பவும் நம்ம கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சோன்னா பயங்கர ஹைட்டா ஜம்ப் பண்ணுவோம். ஆனா இந்த தடவை மட்டும் என்னன்னே தெரியலங்க, ஜம்ப் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. வந்துட்டோங்க ஒரு வழியா. இதுக்கப்புறம் அந்த படி மேல ஏறி போயிருவோம். நம்ம வாயில இருந்து அந்த கேஸ் எல்லாம் எப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நான் நிற்காம பாருங்க அந்த ஒத்தக்கண்ணே. அண்ணே என்ன பண்றீங்க? போயிட்டு வரேன், எனக்கு காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப உள்ள போய் நம்ம அந்த டோர் ஓப்பன் பண்ணி ஏணி எடுத்துட்டு தப்பிச்சு போவோங்க. போய் ஏணி எடுப்போம். ஏணி எடுத்துட்டு அப்புறம் தப்பிச்சு போக ஆரம்பிக்கலாம். வந்தாச்சு. போய் இப்போ ஏணி எடுத்துட்டு கரெக்டாக கொண்டு போய் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு போவோம். என்னங்க மாட்டிக்கிட்டோம்? அட கடவுளே, நம்ம ஹைட்டுக்கு இருந்தா பரவாயில்ல, இது எல்லாம் அண்டா அவசரத்துக்கும் ஆகாச அவசரத்துக்கும் இருக்குது. நம்ம எப்படிங்க தப்பிச்சு போக முடியும்? ஒரு மனுஷனுக்கு எல்லாம் ஒரு அளவு தாங்க. எங்க அளவு இல்லாமல் நம்மளை டார்ச்சர் பண்றாங்க. கரெக்டா மேலே ஏறி அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். என்ன ஓப்பன் பண்ண முடியல. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக மேலே ஜம்ப் பண்ணும் சொல்லி பயமுறதுக்குள்ள கீழே விழுந்துட்டேன். இப்போ மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் ஜம்ப் பண்ணி போவோம். ஐயோ, சோதிக்குங்க பாருங்க நம்ம எப்படி நிக்கிறோமா அதுல உட்காந்துருக்கிறோமானே தெரியல. அந்த அளவுக்கு கொடூரமா பண்றாங்க நம்மள. மேல ஏறிட்டோம். இப்ப கரெக்டா ஜம்ப் பண்ணி அப்பாடா ஏனைய பிடிச்சிட்டாங்க. ஒரு வழியா ஏறிட்டோம். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு என்னெல்லாம் போராட வேண்டியதா இருக்குன்னு. இப்ப கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிடணும். இல்லைன்னா அந்த ஊசிக்குள்ள விழுந்து ஒரே சுருகிறோம் அது நம்மள. காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் காய்ஸ் நான் போடுற வீடியோஸ்ல அவங்க டிங்குடாங்கன்னு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகே, மேலே போவாங்க. ஏற முடியலையே. கடவுளை நம்ம ஹைட்டுக்கு வைக்கிறாங்க. அண்டா அவசரத்துக்கு வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளோ உயரம்னு. மிலிட்ரி கார்டா ஆள் அடிக்கீங்க, எவ்வளோ உயரத்துக்கு வைக்கீங்க. அங்கே கூட ஹைட் வைப்பாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு தான் பயங்கர ஹைட்டாக வச்சிருக்காங்க. நம்ம இருக்க சைஸுக்கு தக்கன வைக்கணுங்க. பயங்கர ஹைட்டாக வச்சிருக்காங்க அவனுங்க. ஓகே, போக ஆரம்பிப்போம். எல்லாம் வாழ்வையும் அடைக்கணுமாமா. அடைச்சிட்டு அப்புறம் ஓட ஆரம்பிப்போம். வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி அந்த ஒரு வால்வு தெரியுது, அந்த வால்வையும் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவோம். ஆஃப் பண்ணிட்டு வந்தாதான் நம்மளுக்கு வழி கிடைக்கும். பாருங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க. என்னடா வீட்டுக்குள்ள மேகம் பறக்குது. ஓ, பெயிண்டிங்கா? பயங்கர கலா ரசிகையா இருப்பாப்புல அந்த லவ் பேர்டு. அப்புறம் சுத்தி பர்பிள் கலரா அடிச்சு அதுல ஒயிட் கலர்ல கிளவுட்லாம் வரைஞ்சி வச்சிருக்கு. ரொம்ப தான் யோசனை அவளுக்கு. பயங்கரமா யோசிச்சிருக்குங்க. அது வீட்டையே அழகா பண்ணி வச்சிருக்கு. நம்ம கூட அழகா பெயிண்டிங் பண்ண மாட்டோம். அது பேய் மாதிரி இருந்தாலும் அழகா வீட்டை வச்சிருக்குங்க. ஓகே, போவோம். இப்ப எங்க போகணும்? மேலதான் போகணுமா? ஓகே, வந்தாச்சுங்க. எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கோம் பாருங்க. ஓடியே நம்ம கால் முட்டெல்லாம் தேஞ்சிரும் போலயே. அட கடவுளே, இதுக்கு மெடிசினுக்கே நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும் போல. அவ்வளோ
தூரம் நம்ம ஓடி வந்துட்டு இருக்கிறோம். ஆனா வழிதான் இல்லை நம்மளுக்கு ஓடி தப்பிச்சு போறதுக்கெல்லாம். வந்துட்டோங்க. இன்னும் எவ்வளவு தூரம்டா போயிட்டே இருக்குங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, ஒரு இல்லையா ஒரு எண்டு. ஐயோ, இங்க ஃபேன் வச்சிருக்கானா, அட கடவுளே, எல்லா பக்கமும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாலாங்க இருக்குது. நம்ம எப்படிங்க தப்பிச்சு போறது? அட கடவுளே, அட கடவுளே. தப்பிச்சு வந்துட்டோம். ஐயோ, இன்னும் முடியலையா? தப்பிச்சு வந்துட்டோம்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ள நம்மள மரியாதை பண்ணிடும் பொழுது. ஐயோ ஐயோ, விழுந்துடாத. நல்ல வலிக்குங்க. தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ இந்த ஏணி மேல ஏறி மேல போவோம். இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு வரத்தில்லையே. ஓஹோ, இதுவா? இதை கரெக்டா ஜம்ப் பண்ணி அந்த ஓட்டைக்குள்ள போய் நம்ம போனோம். என்னடா தட்டுது? மறுபடியும் ஜம்ப் பண்ணுவோம். ஓ, கரெக்டா போயிரு. ஐயோ, மறுபடியும் விழுந்துட்டேன். இப்ப பாரு. பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா, இதுல ஒண்ணும் குறைச்சலடா. இதுல ஒண்ணும் ஆன்டி கரெக்டா ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துட்டேன். மறுபடி பாருங்க, இப்ப கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிருவாங்க. ஐயோ, முடியலங்க, என்னால முடியல. ஒரு வழியா உள்ள வந்து குதிச்சாச்சு. இப்போ ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டிதான். இன்னும் கொஞ்ச தூரம் தான் வந்துட்டோம். தப்பிச்சு வந்துட்டோங்க ஒரு வழியா. காய்ஸ், உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன கொஸ்டின். உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்குடாங்கன்னு கிடைக்கும் காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அங்க பாருங்க, லவ் பேர்டுன்னு போட்டிருந்தாங்க. அந்த ப்ரோட்டோடைப் வந்திருக்கு. அப்ப இவங்கெல்லாம் அக்கா தங்கச்சி போல. அதான் நம்மளை டார்ச்சர் பண்றதுக்குன்னே ஒருத்தர் மாத்தி ஒருத்தி வாராளுங்க. இவங்க கையில வச்சுக்காம போனுங்க, மாட்டணும், நம்மளை கொன்னுருவாளுங்க. கரெக்டா தப்பிச்சு போனுங்க. ஐயோ, நம்மளை சோதிக்கிறதுக்குனே வாராளுங்க. ஐயோ, போய் இந்த கண்ணை கரெக்டா எடுத்து அவளை சுட்டு தள்ளணும். மாட்டணும், அவள் நம்மளை சிதைச்சிருவா. கரெக்டா ஜம்ப் பண்ணி போவோமா? ஓகே, இப்ப பாருடா கிளவி, உன பாருடி ப்ரோட்டோடைப் உன எப்படி கொள்ளதான் பாரு. உன் தங்கச்சி லவ் பேர்டு மாதிரி நினைச்சிட்டியா என்ன? இப்ப பாரு, அவ ஹேரால கொன்னா, நான் கண்ணால கொள்வேன் உன்னை. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சுட்டு தள்ளுறா கைப்புல, அவளை விட்டுறக்கூடாது. சுட்டு தள்ளு. ஐயோ, பயங்கர வேகமா வராங்க. நம்மளால சுடவே முடியல. அவள் லைஃப் கொஞ்சம் கூட குறையலங்க, இவ்வளவு நேரம் சுட்டும் காய்ஸ். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரோப்ளாக்ஸ்ல வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ரோப்ளாக்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு டிங்கு டாங்குன்னு கிடைக்கும் காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ அனுப்பி பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ரோப்ளாக்ஸ்ல இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, உங்களுக்காக கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். நீங்களாம் பார்த்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸா என்ஜாய் பண்ணுங்க காய்ஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவள் லைஃப்ல கொஞ்சம் தான் இருக்குன்னு இல்லை, அவள் லைஃப்ல கொஞ்சம் தான் கொண்டு இருக்கும். அவளை இன்னும் லைஃப்ல பாதியை முடிக்கணுங்க. பக்கத்துல வச்சு கொண்டாதான் அவளை சொல்லி முடிக்க முடியுது. தூரத்துக்கு போயிட்டோம்னா அவளை சுட்டாலும் ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. ரொம்ப மோசமானவளா இருப்பா பிள்ளைவா. அங்க பாருங்க எப்படி வரான்னு. இது என்னடா காலில் எட்டுக்கால் பூச்சி மாதிரி கால் ஃபுல்லா காலா வச்சிருக்கிறா, உடம்பு ஃபுல்லா. அவ இது மேலேயே உட்காந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப அது எட்டுக்கால் பூச்சி தானா என்னன்னே தெரியல. ஐயோ, ஓடிடு, மாட்டிக்கிடாதடா கைப்புள்ள, தப்பிச்சு ஓடுடா கைப்புள்ள, தப்பிச்சு ஓடிடுது. எவ்வளவு தூரங்க, முடியலங்க நம்மளால. நம்ம எப்படி தப்பிச்சு போனாலும் நம்மள மரியாதை பண்றதுக்குனே நம்ம பின்னாடி வாரா, வேகமா வந்துட்டு இருக்கிறா. அவள் லைஃப் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எப்படியாவது லைஃபை நம்ம குறைச்சிட்டு தப்பிச்சு ஓடிடணும். இன்னும் ஒரு கால்வாசி தான் இருக்குது. சுட்டுட்டோம்னா அவள் செத்துருவா. ஐயோ, அவ மேல கண்ணே பட மாட்டுக்குங்க. எவ்வளவு நம்ம பக்கத்துல இருந்து சுட்டாலும் அவளுக்கு ஒன்றும் ஆக மாட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் தான். சுத்தி அவளை கொள்ள வேண்டியதா இருக்குங்க. எப்படி வந்தாலும் நம்மள இது பண்றா, அணக்கட்டுறா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எப்படி தப்பிச்சு போறதுன்னே தெரியலையேங்க. ஐயோ, நம்ம சோதிக்கிறதுக்குனே பிறந்திருக்காளே, இவ என்னதான் பண்றது நானு. பாருங்க, பின்னாடி பேட்டரி கட்டெல்லாம் இருக்கு. ஒரு ரோபோட்டு சிலந்தி பூச்சா இருக்குமோ என்னன்னே தெரியலையேங்க. ஸ்பைடர் பூச்சி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த ஸ்பைடர் பூச்சி கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குது. சரி, என்னதான் பண்றாங்கன்னு காத்திருந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எப்படியாவது அவளுக்கு ஒன்னாதான் நம்ம தப்பிச்சு போக முடியுங்க. அந்த வழி ஓப்பன் ஆகும், எக்ஸிட்னு போட்டிருக்க வழி ஓப்பன் ஆகும். இல்லைன்னா அந்த கேட்டு க்ளோஸ்லேயே தான் இருக்கும். ஒரு வழியாக அவள் லைஃப்பை நம்ம ரெட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ரெட்டுனால இன்னும் ஒரு 5-6 அடி அடிச்சாலும் செத்துருவா. எப்படியாவது அவளை கொண்டாதான் நம்ம தப்பிச்சு போக முடியும். இன்னும் 2 அடி அடிச்சோம்னா போதும் அவள் செத்துருவா. ஐயோ, பயங்கரமா நம்மள மாதிரி. ஐயோ, தப்பிச்சு ஓடு, கொஞ்சம் தான் இருக்கு. அவளை எப்படியாவது கொண்டுரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சுட்டு கொல்றா கைப்பிள்ள, அவளை எப்படியாவது கொண்டுடா, அப்படிதான் தப்பிச்சு போக முடியும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எப்படியாவது சுட்டு கொல்லுடா கைப்பிள்ள. என்ன, அவன் மேல கொஞ்சம் கூட அடிபட மாட்டேக்கா. ஐயோ, வந்துட்டா, தப்பிச்சு ஓடு. நம்ம லைஃப் பாதி குறைச்சிட்டா.
அவன் ஒரு அடி அடிச்சாலும் நம்ம மருகேசல் ஆயிருவோம். அதனால நம்ம கரெக்டா அவளை மருகேசலா பண்ணணும். ஐயோ என்னடா இது, தப்பிச்சே போக முடியலங்க. அவ பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருக்கறா. ஐயோ எப்படி போனாலும் அவளை கொல்ல முடியலையங்க. ஐயோ நம்ம ரொம்ப வேஸ்ட்டுங்க, நம்ம வேஸ்ட். ஒரு குறுக்கு ஆக மாட்டோம்லாம். பாருங்க அவ நம்மள 2 அடியில சொலைய முடிச்சிருவா. நம்ம இவ்வளவு அடி அடிச்சிருக்கோம், ஆனா அவன் மேல பட்டிருக்கு குண்டு என்னமோ 4 குண்டு தான் பட்டிருக்கோம். போகணும் கொஞ்சம் தான் சுட்டு கொல்லு. ஐயோ அவ மேல சுட சொன்னா சோறு மேலாம் சுட்டு கொண்டுட்டு இருக்கனே. பதட்டத்துல என்ன பண்றோம்னே தெரிய மாட்டேங்குங்க. அவ ஒரு வழியா செத்துட்டாங்க. எவ்வளவு நேரம் முடியலங்க, நம்மளால சுத்தமா முடியல. எவ்வளவு நேரம் சுட்டு கொண்டு இருக்க பாத்தீங்களா அவளை. ஐயோ நம்மள சோதிக்கிறதுக்குன்னே எல்லாம் நடக்குதுங்க. ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். கேட்டும் ஓப்பன் ஆயிட்டு இந்த பக்கம் தான் ஏரோ போட்டிருக்கு. அப்போ இதுல ஜம்ப் அப் போட்டு ஓடிட வேண்டியதான் நம்ம. ஒரு வழியா வந்தாச்சு, தப்பிச்சு. ஓகே காய்ஸ், இதுக்கு வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க காய்ஸ். அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்கடாங்கன்னு கிடைக்கும். நீங்களும் பார்த்து வயிறு கூடிங்க சிரிக்க முடியும் காய்ஸ். மறக்காம பண்ணிக்கோங்க. இப்போ எங்க வரணும்? ஓ மேல பறந்து போகணுமா? அப்ப லேசர் லைட் இருக்கும் கண்டிப்பா. பாத்தீங்களா லேசர் லைட் தான் இருக்கு. இப்போ அந்த லேசர் லைட்ல படாம போனோம். எப்படி போனாலும் அணை கட்டுறாங்க. அங்க பாருங்க. ஐயோ நல்ல வலிக்குங்க, படல. லேசா பட்டிருக்கோம். கொஞ்சம் தான் கிரேட் எஸ்கேப்ங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிட்டோம். ஒரு வழியா ஒரே ஒரு லேசர் தான், தப்பிச்சிட்டோம்னா போதும். ஒரு வழியா தப்பிச்சாச்சுங்க. எங்க வழியே காணும். ஓ இந்த சைடு இருக்குதா? ஒரு வழியா தப்பிச்சு வந்தாச்சு காய்ஸ். ஐயோ எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா காய்ஸ். ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பாதிப்புகள் இருந்தா அந்த மனுஷன் எப்படிதான் உயிர் வாழ்றது? ஒரு மனுஷன் 1 அடி தாங்குவான், 2 அடி தாங்குவான். இப்படி தானா போய் விழுந்து சாகுறவனை பாத்திருக்கீங்களா? அது நானும். மேல ஏறி போவோம். நம்மள சோதிக்குனே எல்லாம் நடக்குதுங்க. என்னங்க பண்றது? ஐயோ கடவுளே. நம்ம லைட்டா மரியாதை சொல்லணும். இது வேற லைக் பண்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்றீங்களான்ட்டு வருது. நாங்க லைக் பண்றோம், உங்களை கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிறோம். அப்படி காய்ஸ் நீங்களும் லைக்கே பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். இப்ப நம்ம இந்த ஷீட் எடுத்துக்கொண்டு அதுல கரெக்டா போட்டுட்டு அதில் ஏறி ஓடிட வேண்டிதான். ஓகே வழி வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து அதில் எடுத்து போட்டு ஓடிடணும். நின்னோன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ எப்படி போடனே தெரிலங்க. நல்ல விலைக்கு போட்டாச்சுன்னு ஒண்ணுதான். தப்பிச்சு வந்துட்டோம்னா போதுங்க. எடுத்தாச்சு. எடுத்து கரெக்டா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகே போட்டு கரெக்டா இருக்குங்க. ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டாங்க. ஓஹோ அங்க வந்து அப்ப அந்த அனகொண்டா வாயி நிப்பா பாத்தீங்களா? லவ் பேர்டு நிக்குதா? இந்த லவ் பேர்டு கையில சிக்காம நம்ம தப்பிச்சு போனாங்க. பாருங்க அவ குண்டையும் ஆளையும் பாருங்க எப்படி வச்சிருக்கா பாருங்க. அவ முடிய வச்சே நம்ம சோலையை முடிச்சிடும். அப்படியே அவ காலை பாருங்க. இது என்னடா டக்கு கால் மாதிரி இருக்கு. அவ உடம்புக்கும் காலுக்கும் சம்மந்தமே இல்லையங்க. என்னங்க லவ் பேர்டு வா மோசமான லவ் பேர்டா இருப்பா போல. லவ் பேர்ட்ஸ்னா ரொம்ப அன்பாலாம் இருக்கணும். இது மோசமான லவ் பேர்டாலாம் இருக்குது. ஐயோ கொஞ்சம் தான் இருக்கு லைஃப். ஒரு வழியா அவ லைஃப் முடிக்க போறோம். ஐயோ இது வேற ஒரு சைடு நம்மள டார்ச்சர் பண்ணுதே. நம்ம எப்படி தப்பிச்சு போகானே தெரியலங்க. ஐயோ அவளை சுட்டு கொல்றா கைப்புள்ள. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கா. அவளை சுட்டு கொண்டுட்டோம்னா போதும். ஒரு வழியா லைஃப் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவ சோழியை முடிச்சோம்னா போறோம். நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஐயோ இது வேற வந்து நம்ம டார்ச்சர் பண்ணுது. மறைஞ்சுக்கிடுதுங்க. எவ்வளவுதான் பார்த்து சுட்டாலும். ஓகே எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு லைஃப். ஒரு வழியா அவளோட சோழியை முடிச்சு விட போறோம். செத்துருவான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஆமாங்க அவ சாகல, நம்மள சாகடிச்சிட்டா. அந்த லவ் பேர்டு மோசமானதா இருக்காங்க. என்னதான் பண்றது நம்ம? ஓகே இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கலாம். இந்த இருக்குது அந்த லவ் பேர்டு. கரெக்டா அவகிட்ட போய் சுடணும். இந்த வந்துட்டா அண்டாவாய் வந்துட்டு பாருங்க மண்டே அடிக்கிட்டு ஓடி வரா. கரெக்டா வரணும். இப்ப சுடுவா எப்படியும் கண்டிப்பா தீப்பொறிகளை அப்படி பறப்புவா நம்ம மேலலாம். ஐயோ அவகிட்ட மாட்டிக்கிடாதடா கைப்பில்ல. ஐயோ நம்ம லைஃப குறைச்சிட்டாங்க. கொஞ்சம் தான் இருக்குது நம்ம லைஃப். அவ்வளவு லைஃபையும் குறைச்சிட்டாங்க. அண்டாவாயி இப்ப பேர் லவ் பேர்டா? நீ லவ் பேர்டு கிடையாது, நீ வெறும் பேர்டு தான். ஐயோ தப்பிச்சு ஓடுறா கைப்பில்ல. மாட்டிக்கிடாத அவகிட்ட. அவனை சுட்டு சாகடிச்சிட போறாங்க. பாருங்க எப்படி தீப்பொறி அனுப்புதான்னு. பாருங்க மோசமான லவ் பேர்டா இருப்பா போல. ஐயோ தப்பிச்சு ஓடுறா கைப்புல. தப்பிச்சு ஓடு. ஐயோ அப்பல வேகமா சுட்டு கொண்டோம். நம்மளை கொண்டுட்டா. இந்த நம்ம எவ்வளவு சுட்டாலும் நம்மள குண்டே பட மாட்டுக்கு. ஆனா அவ வேகமா நடந்து வந்துட்டு இருக்காள். நம்ம எப்படிதான் தப்பிச்சு போறதே தெரியலையேங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்குது. ஐயோ சுட்டு கொன்றாதே என்ன. எனக்கு கொஞ்சம் தான் இருக்கும் லைஃப். சுட்டு கொண்டுட்டா போதும். நம்ம தப்பிச்சு போயிடலாம்.
சுடுடா சுடு, தவளை தாவுடா தாவு, எப்படியாவது அவளை சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு ஓடுறா. ஐயோ, நம்ம என்ன பண்ணாலும் அவளை கொல்ல முடியலங்க. இவ்வளவு நேரம் சொல்றோம் பாருங்க, ஆனா அவ நம்ம லைஃப் பாதியை டேமேஜ் பண்ணிடுறா. லைட்டா தீப்பொறி போட்டதுமே நம்ம மருகேச ஆயிடுறோம். அவ அனகோண்டா மாதிரி இருக்கா. அவ லைஃப் நிறைய தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் பொழுதுனங்க இருக்கும். நம்ம பாருங்க, அவ ஹேர் சைஸ் கூட நம்மளும் கிடையாது. அப்படிங்கும்போது லைட்டா போட்டா நம்ம மருகேசர் ஆகதான் செஞ்சிருவோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு லைஃப். சுட்டுட்டானா போறங்க, இந்த தடவையும் மரியாசல் ஆயிடக்கூடாது. என்னடா இது, நம்மள சோதிக்காங்க. இது வேற அப்பப்ப வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நம்மள டார்ச்சர் பண்ணுதே. ஐயோ, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குங்க. நான் 2 தடவை சுட்டா போதும் அவளை கொண்டுடலாம். அதுக்குள்ள அவ நம்ம சொல்லியும் முடிச்சு விட்டுருவா போல. ஐயோ, ஒண்ணுதான்டா. சுடுறா சுடுறா சுடுறா, கைப்பில சுடு சுடு சுடு. செத்துட்டாளா? ஐயோ, அவள சுடவே முடியலங்க நம்மளால. ஐயோ, இங்க பாருங்க, அவளை சுடலான்னு பார்த்தா இது வேற குறுக்க வந்து நம்மள சோதிக்குது. ஐயோ, சுடுறா செத்துட்டாங்க ஒரு வழியா. அந்த அண்டாவாயி லவ்பேர்டு. போயிட்டு வரட்டா? அப்பாடா, போயிட்டு வரேன்டா. ஓடு 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 ஓடு, நின்றாத, அவனை சாகடிச்சிருவா, தப்பிச்சு ஓடிடு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வந்துட்டோம். இதுக்கப்புறம் மேல எங்கேயாவது ஹெலிகாப்டர் விட்டுருப்பாங்க, அதுல ஏறி அப்படி கெத்தா பறந்து போயிட வேண்டியதான். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துக்க ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்கு டாங்கன்னு கிடைக்கும் காய்ஸ். ஓகே, மேல போவோம். மேல போய் அங்க இருக்கிற ஹெலிகாப்டர்ல ஏறி போயிடும். கண்டிப்பா ஹெலிகாப்டர் தான் விட்டுருப்பாங்க, வேற எதுவும் இருக்காது. இது வரைக்கும் ஹெலிகாப்டர் தான் இருந்திருக்கு. இது தடவை மட்டும் வேற எதுவும் டிஃப்ரெண்டா வச்சிருக்க போறாங்க, அதை தான் வச்சிருப்பாங்க. என்ன அந்த வேரி கேமுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவன் வந்து பாலடைஞ்ச பங்களாமா இருக்கும். எல்லா இடமும் ராக்ஸ்னா ராக்ஸ் கலர்ல தான் இருக்கும். இங்க லவ் பேர்டு இதுல வந்து ராக்ஸுக்கும் கலர் அடிச்சு வச்சிருக்கு, பர்பிள் கலர். அதுக்கு பர்பிள்னா ரொம்ப பிடிக்கும் போல. காதலின் நிறம் பர்பிள் போல, பிங்க் கிடையாது, ரெட்டு கிடையாது போல, பர்பிள் தான் போல. நம்ம தான் தெரியாம இருக்கிறோம். ஓகே, ஹெலிகாப்டர்ல ஏறி உட்காந்தாச்சு. இப்ப கெத்தா பறந்து போயிட வேண்டியதான். இப்ப இவங்க நம்மள எங்க கூட்டு போறாங்கன்னு வேற தெரியலையேங்க. எங்கும் ஆபத்தான இடத்துக்குன்னு கூட்டு போறாங்களா, தப்பிச்சிட்டோமா நம்ம வீட்டுக்கு தான் கூட்டு போறாங்களா என்னன்னு தெரியலையே. எங்க கொண்டு வந்து விடுதாங்களோ அது வேற தெரியலையேங்க. எங்க நம்ம வீடா இது? என்னது பிரிசோனர் செல்லா? என்னங்க இது? அட கடவுளே, இவ்வளவு சுத்தி மறுபடியும் வந்த இடத்துக்கே எல்லாங்க வந்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நின்றுட்டோங்க. அட கொடுமைக்கு, இதுக்கு நம்ம அங்கேயே இருந்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ண இடத்துல நின்றுக்கலாமாங்க? ஏங்க இவ்வளவு தூரம் ஓடி வரணும்? ஓகே காய்ஸ், வழி இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே வழி இருந்த மாதிரியே எனக்கு தெரியலங்க. ஓகே காய்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோவையும் எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இதை மாதிரி வேற ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன் காய்ஸ். உங்களுக்கு இதை மாதிரி ரோப்ளாக்ஸ் வீடியோ நிறைய வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம கொடுக்குற வீடியோஸில் உங்களுக்கு டிங் டாங்கன்னு கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதை மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பாபாய், see you guys. எல்லாரும் சேஃபா இருங்க. பாய்.